அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருந்ததான ஒரு முக்கிய காரியம் மன அழுத்தம் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் பேசினோம். இந்த மன அழுத்தம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. கடந்த வாரத்துல நான் ஒரு சில இடத்துல பேசும்படி, கடந்த செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை ஒரு சில இடத்துல நான் பேசும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். நான் இன்டர்வியூ எடுக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். நான் சில இடத்துல நான் கேட்கும்போது சில வாலிப பிள்ளைகள் சொன்னாங்க, நான் சில நேரத்துல என்னை அறியாமலே நான் எதுக்குள்ள போயிடுறேன், டிப்ரெஷனுக்குள்ள நான் போயிடுறேன். ஆனால் டிப்ரெஷன் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது தான். ஆனால் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறதான செய்தி அது அல்ல. ரைட்? நான் இன்றைக்கு அந்த டிப்ரெஷன் தேவ பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்ற காரியம். அதை விட ரொம்ப முக்கியம், the topic for today's message is called versus chosen. அழைக்கப்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் இருக்கிறதான வித்தியாசம். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்கும் பொதுவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள். This is a calling. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான ஒரு அழைப்பு. ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்களும் எல்லாரும் அழைக்கப்படலாம், ஆனால் எல்லாரும் என்ன செய்யப்பட முடியாது, தெரிந்து கொள்ளப்படவே முடியாது. இப்போ ஒரு கம்பெனிக்கு, ஏன்னா நாங்கெல்லாம் அதுல இருக்கிறதுனால சொல்றேன், ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் லெட்டர் அனுப்புவாங்க, மெயில் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப் அனுப்புவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, saying that you have an interview. இந்த நாளிலே உங்களுக்கு என்ன இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாரும் போவாங்க. ஆனா எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா? எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்படவே மாட்டாங்க. அதுல யாரை மாத்திரம் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதுல தகுதியுள்ளவர்கள். நான் இந்த காலவெல்ல உங்களோடு கூட நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது, சில காரியங்கள் நம்மை நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களா இருந்தால் மாத்திரம் போதாது, நாம் என்ன எப்பேற்பட்டவர்களாய் மாற வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறணும். அதை மாறுறதுக்கு நம்மகிட்ட சில குவாலிஃபிகேஷன்ஸை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதை தான் இந்த காலவெல்ல உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, இப்பொழுதும் முதலாவதாக நாம் வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். இல்லாவிட்டால் 1ஆம் வசனம் தொடங்கி ஒரு வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், இயேசு ஒரு ஊமையை ஒன்றை சொல்லுகிறார். he says a parable, ஒரு ஊமையை ஒன்றை சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஒன்றை சொல்லும்போது ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை நேரடியா சொன்னா நிறைய பேருக்கு புரியாது. அது எப்படி சொல்ல வேண்டியதா இருக்குது, ஒரு ஊமையா, ஒரு கதையா ஒண்ணு சொல்லணும். இதை சொல்லும்போது நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு செய்தி, ஒரு வசனம், ஒரு கதை ஒண்ணு எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு தகப்பனும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. வாரம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் தகப்பனார் என்ன செய்யறாருன்னா, அவருடைய பலவீனத்து நிமித்தம், அவருக்கு இருக்கிற அலுவல் நிமித்தம் அவரால் சர்ச்சுக்கு சபைக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. உடனே மகனை கூப்பிடுறார், மகனே, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல, நீ என்ன செய்ய, இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு என்ன செய்தி சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு கேட்டுட்டு வந்து நீ என்ன செய்ய சொல்லு. இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அப்ப எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, இன்னொரு சிலருக்கெல்லாம் ரொம்ப வசதியா போயிருச்சு. யூடியூப்ல மெசேஜ் போடுறதுனால சிலருக்கெல்லாம் ரொம்ப வசதி. நான் சர்ச்சுக்கு வராட்டியும் பரவாயில்ல, நான் என்ன கேட்டுக்கிறேன், எதை மெசேஜ்ல எங்க கேட்டுக்கிறேன், நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன், யூடியூப்ல வர மெசேஜ் அதை திருப்பி கேட்கறதுக்கும் வர முடியாது, உண்மையா வர முடியாதவங்களுக்குரியதை தவிர ஆலயத்துல வந்து கேட்கறது போல தேவ பிரசன்னத்தை வீட்டுல உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது, உணரவே முடியாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யூடியூபோ டிவியோ ஒரு நாளும் ஆலயம் ஆக முடியாது அப்படின்னு சொல்றவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, தேவ ஆலயம் அதற்கு தான் கர்த்தர் வைத்திருக்கார். இப்போ அந்த நாட்கள் அந்த வசதி எல்லாம் இல்லை. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, நீ போய் அந்த செய்தியை கேட்டு வந்து எனக்கு சொல்லு. பார்க்கணும். சரிப்பா அப்படின்னு சர்ச்சுக்கு போறான்.
ஆராதனை உட்காடுறான், பாட்டு கேட்கறான், ஆராதனை கேட்கறான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோன்னு அப்பா கேட்கிறாரு, மகன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஆராதனை? இவன் சொன்ன, அப்பா இன்னைக்கு ஆராதனை சூப்பர். செய்தி எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, அவருடைய செய்தி வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. எப்படி ஆரம்பிச்சாரு? அப்பா நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன்ப்பா. சரி, நீ போனதுக்கு அப்புறம் என்னதான் பேசினாரு? அப்பா நான் கொஞ்சம் தூங்கிட்டேன்ப்பா. சரி, தூங்கிட்டு அதுக்கப்புறம் என்னதான்பா பேசினாரு? அவர் முடிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டேன்ப்பா. ஆனா மெசேஜ் எப்படி? சூப்பர், டாப் டக்கர். நான் சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஒரு அல்லேலூயா. நீங்க யாரும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்ற விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி பாருங்க, இங்கே பரலோக ஆண்டவர் சொல்ல, இங்க ஒரு காரியம் சொல்லப்படுது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுடைய வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். பாருங்க, இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய ராஜா ஒன்றை, விருந்து ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். அந்த விருந்திற்கு அநேகரை அழைத்திருக்கிறான். நல்ல கவனிங்க, அநேகரை என்ன செய்திருக்கிறான்? அழைத்திருக்கிறான். many people are being called. எதற்கு? அந்த விருந்துக்கு வரும்படி அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அந்த நாள் வந்த உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு திருமணம் நடக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? எல்லா வீட்டுக்கு போய் என்ன கொடுக்கிறோம்? இன்விடேஷன் கொடுக்கிறோம். என்ன இன்விடேஷன்? பிரதர் இந்த நாள்ல கல்யாணம் இருக்குது, நீங்க கட்டாயம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கிறோம். ஆனா கல்யாண நாள்ல எல்லாரும் வருவாங்களா? நிச்சயமா என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சில நேரத்துல நம்ம அழைக்காதவங்க நிறைய பேர் வருவாங்களே தவிர அழைச்சவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள பார்த்தோன்னா அவங்க நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்க வருவீங்கன்னு ரொம்ப உங்களை என்ன செய்த எதிர்பார்த்தேன். அப்ப நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்? பதில் என்னவா இருக்கும்? உடம்பு சரியில்லை மேடம், உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை, வேலை இருந்துச்சு, வேற வெளியூருக்கு என்ன செய்யிட்டேன், போயிட்டேன், எனக்கு வேற காரியம் இருந்துச்சு, அப்படி நிறைய சாக்கு போக்க சொல்லுவோம் இல்லையா? அதே போல இங்க ஒரு விருந்து நடக்கிறது. இந்த விருந்திற்கு ஆண்டவர் எல்லாரையும் அழைத்திருந்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த விருந்து நாளிலே, அந்த திருமண நாளிலே அவர்கள் வந்து நிற்கிற நேரத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வர சொல்லும்படி தன் ஊழியக்காரர் என்ன செய்தார்? இப்போ முதல்ல இன்விடேஷன் கொடுத்தா மட்டும் பத்தாது. இவர் என்ன பண்றார்? ஊழியக்காரரை அனுப்புறார். போய் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு வாப்பா, கூட்டிட்டு வா, call them because I have prepared a very good feast for them. அவர்களுக்காக ஒரு பெரிய விருந்தை ஒன்றை நான் என்ன செய்திருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அவர்கள் வந்து இந்த விருந்தில் அவர்கள் பங்கெடுக்கட்டும். இன்றைக்கும் நான் ஒன்னு சொல்றேன், வாரம் வாரம் தேவனுடைய ஆலயமாகிய இந்த சபையில் ஒரு பெரிய விருந்து நடப்பு கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த விருந்து வேற எங்கேயும் என்ன செய்யாது, கிடைக்காது. இந்த செய்தி வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற கர்த்தர் உங்களை அழைத்து தேவன் இந்த விருந்தில் உட்காரும்படி கர்த்தர் வைக்கிறார். சரி, நான் அந்த சபத்து நேரம் இல்லாதபடியில் வேகமாய் போகிறேன். பாருங்க, இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கீழே என்ன வாசி? அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. எல்லாம் எப்படி இருக்குதுங்க? ஆயத்தமா இருக்குது. எல்லாம் ஆயத்தமா இருக்குது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு விருந்திற்கும் கர்த்தர் உங்களை அழைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இங்க கொண்டு வந்து உங்களை எந்த காரியத்தை ஆயத்தப்படுத்த மாட்டாரு. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுதான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான சுகம், உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம், உங்களுக்கு தேவையான சமாதானம், உங்களுக்கு தேவையான ஹல்லேலூயா சகல காரியங்களும் சத்தியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வராரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளாவது வந்ததுக்கு அப்புறம் தான் போய் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆண்டவர் அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவ சமூகத்துல வருகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ண விருந்து கிடைக்கும். அல்லேலூயா. சரி, கீழே வாசிங்க. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, அழைக்கப்பட்டவர்களோ அதை என்ன செய்தார்களாம்? அசட்டை பண்ணினார்கள். நான் ஒன்னு சொல்லட்டுமா?
அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் நீ தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் உன் அசதியை நீ விட்டு விட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான ஐயா சொன்னாரு, இப்ப ஐயா இங்க இருந்து மிஷனரியா போய் வட இந்தியாவில் போய் ஊழியம் செய்யறதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. அப்படி போகணும்னா that lot of dedication is needed. அதற்கு நிறைய அர்ப்பணிப்புகள் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, தேவையா இருக்குது. அதே போல தேவ ஆலயத்துல வருவதற்கும் தேவ சமூகத்துல நிற்பதற்கும் நமக்கு சில அர்ப்பணிப்புகள் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேலை யாருக்கு தான் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வேலை யாருக்கு தான் இல்லை. எல்லாரும் எப்படிதான் இருக்கிறோம், வேலையா தான் இருக்கிறோம். ஒவ்வொரு பிரேயர் இங்க வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல நடக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் என்ன சொன்னா யாருக்குமே வேலை இல்லாம இங்க வைக்கல. எல்லாருக்கும் என்ன இருக்குது, வேலை இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு தான் நம்ம எங்க வர்றோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றோம். அப்படின்னா தேவன் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தராம தேவன் அனுப்புறதே இல்லை. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு ஆராதனை முடிச்சிட்டு இந்த வாராதனை முடிச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த வாரம் நடக்கிற சகல விசேஷத்த காரியத்துக்குரிய சகல விருந்துகளையும் நீங்க இழந்துட்டு இருக்கீங்கன்றத மாத்திரம் புரிஞ்சுக்கங்க. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? டெய்லி வர்றவங்க, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வர்றவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் அனுபவிக்கிறவங்களோ தெரியல, நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நைட்டு, கடைசி வெள்ளிக்கிழமை ராத்திரி நமக்கு உபாச ஜபம் என்ன சொன்னா இரவு ஜபம் இருக்குதுன்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும். சபையில அறிவிப்பு கொடுத்திருக்குது. அது இல்லாம உங்களுக்கு வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிருக்கு, மெசேஜ் போட்டு இருக்குது. சிலருக்கு நல்ல அன்பா அழைத்துமே என்ன செய்யல, அதற்குரிய ஸ்டெப்பை கொஞ்சம் கூட என்ன செய்யல, எடுக்கல. ஏன் அப்படின்னா நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள இருக்கதான் விரும்புறீங்களே தவிர என்னவா மாற விரும்பல. ஒருவேளை நான் சொல்ற செய்தி உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதற்கு நன்மை பெற்றுக்கொள்ளும்படி உங்களோடு கூட சொல்றேன். உலகத்தில் இருக்கிறதான விருந்துகள் எல்லாம் அன்றோடு கூட முடிந்துவிடும். நித்திய தேவனுக்கு நித்திய ராஜ்யக்குரிய விருந்துல எவன் பங்கெடுக்கிறானோ அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறுவான். எத்தனை பேர் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்பது சாதாரண காரியம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் வாசல் எப்படி இருக்குது, வழி எப்படி இருக்குது, விசாலமா இருக்குது. ஆனா கர்த்தரை தேடுகிற வழி எப்படி இருக்குது, குறுகலா இருக்குது. விருந்துக்கு வரணும்னா சாதாரண வர முடியாது. அதுக்குன்னு நான் எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் என்ன செய்யணும், ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கணும், முடிச்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகி நான் எந்திரிச்சு என்ன செய்யணும், வரணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதை என்ன செய்தார்களாம், என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணினார்கள். ஏன் இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்படல அப்படின்னா, அநேகர் தேவனுடைய அழைப்பை என்ன பண்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம், they neglect it. They are rejecting the call. அசதை எடுத்துக்கொள்றாங்க. இது நேரமா நடந்ததானே, நடக்கிறது தானே. சரி பாருங்க, அவர்கள் அசட்டை பண்ணுவது மாத்திரமல்ல, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார். ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நிறைய சாக்கு போக்குகளை தேவனுடைய ஆலயத்துக்கு வராம இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் ஊழியக்காரனாக அடியான நான் வேலை செய்துட்டு ஆண்டவர் ஊழியம் செய்யறது கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறாரு. நான் நிறைய காரியத்துல என்னுடைய வேலையும் நான் பார்க்கணும், நான் எதையும் பார்க்கணும், ஊழியத்தையும் பார்க்கும்போது சில நேரத்துல நான் ஒன்று சொல்ல தப்பா எடுத்துக்கிட வேண்டாம். நான் சில நேரத்துல நான் என்னுடைய மனதுக்குள்ளேயே எனக்கே தோணும், எங்கேயாவது ஒரு நாள் ஒரு வாரம் போனு எதுவுமே இல்லாம எங்கேயாவது போய் தனியா என்ன செய்யணும், தனியா உட்கார்ந்து ஒரு வாரம் இருக்கணும்னு எனக்கு ஆசைதான். சிலர்லாம் சந்தோஷப்படுவாங்க, லீவு எப்படா கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு ஏன்டா லீவ் வருதுன்னு தோணும். ஏன் கேட்டீங்கன்னா, நான் அதுக்காக சொல்லல, ஏன் அப்படின்னா அவ்வளவு அலைச்சல். ஆனால் அதையும் நான் துக்கத்தோட அல்ல, மனரம்யமாய் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபட ஐயா சொன்னது போல நான் வெறுங்கையா வந்தேன். கர்த்தரனை இரு பரிவாரங்களோடு கூட கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன் வியாபாரத்திற்கு போய்விட்டான். நிறைய ரீசன்ஸ். எனக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ்டர். யாராவது பிரேயருக்கு, பிரதர் பிரேயருக்கு ஏன் பிரதர் வரல, எனக்கு வேலை இருக்கு பாஸ்டர்.
வீட்டு வேலை இருக்குது, ரொம்ப டயர்டா இருக்குது, பலவீனம் இருக்குது, இருந்துட்டு போகட்டுமே. ஆண்டவரும் பலவீனத்தின் ஆலயத்துல வந்த கர்த்தரும் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அதுக்குரிய விருந்தும் மருந்தும் இங்கதான் இருக்குது. எத்தனை பேர் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தலைவலி இருக்குதுன்னா நீங்க வீட்ல டேப்லெட் போட வேண்டாம். நீங்க வியாதி இருக்குதா வீட்ல டேப்லெட் போட வேண்டாம். உங்களுக்கு சோர்வு இருக்குதா வீட்ல டேப்லெட் போட வேண்டாம். உங்களுக்கு துக்கம் இருக்குதா வீட்ல டேப்லெட் போட வேண்டாம். வீட்ல என்ன சண்டை இருக்குதா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். நீங்க ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் இந்த இடத்துல அதற்குரிய மருந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தேவனை தேடுகிறவர்களுக்கு சகல விருந்த கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா நிறைய பேர் வச்சிருக்கிற விருந்த வேண்டான்னு எங்க போறாங்களாம்? வேலைக்கு போய் அசட்டை பண்ணி கிளம்ப போய் விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இன்னும் ஒரு சிலர் they move to the next level. They move to the next level. இன்னைக்கு நிறைய பேரு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அப்ப அந்த நடந்த மாதிரி இல்ல. சிலர்லாம் எப்படி தெரியுமா சொல்றாங்க? பாஸ்டருக்கு என்ன வேலை? பாஸ்டருக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரேயர் வச்சுக்க வேண்டியது. வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர். வரலன்னா பாஸ்டர் வேற என்ன பண்ணிக்கிறாரு? என்ன பண்றாரு? கோச்சிக்கிறாரு. கோச்சிக்கிட்ட பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல அதை வேற பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. எங்களுடைய நோக்கமே எப்படியாவது நீங்க வந்து தேவனுடைய விருந்தை நீங்க பங்கெடுக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இங்க வந்த சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உன் கட்டுகளை உடைக்க கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். உன் துக்கத்தை கர்த்தர் மாற்ற போதுமானவரா இருக்கிறார். உனக்குரிய சகல நன்மையும் இந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆனா இங்க இவர்கள் என்ன செய்தார்களாம்? அவனை அசட்டை பண்ணி தங்கள் வேலைக்கு போனார்கள். வேலைக்கு போனது மாத்திரமல்ல, வந்த ஊழியக்காரனையும் அசட்டை பண்ணது மாத்திரமல்ல, அவனை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். They moved to the next level, saying that they wanted to murder that person. அந்த மனிதனை கொலை செய்யும்படி தீர்மானம் பண்ணாங்க. சரி, கீழ வாசிங்களேன். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து சேனைகளை அனுப்பி. நம்முடைய கிரியைகள், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சில வேளை நம்முடைய கிரியைகள் ஆண்டவரை கோபப்படுத்தும். நீங்க நினைக்கிறீங்களா, ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல, ஏன் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல? நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், நான் வேதம் வாசிக்கிறேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு போறேன் பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில என்ன வரல? விடுதலை வரல, என் வாழ்க்கையில சமாதானம் வரல, என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. காரணம் என்ன? Your deed is making God angry. உன்னுடைய கிரியை ஆண்டவரை என்ன படுத்துகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். கோபப்படுத்து. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் கிரியை ஆண்டவர் என்ன படுத்துது? நம்ம நினைக்கிறோம், என்ன பாஸ்டர் நான் பாவம் செய்யலையே, பாவம் செய்யல. ஆனா என்னுடைய கிரியை ஆண்டவர் என்ன படுத்திட்டு இருக்குது? ஏன்னா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பிரெஃபரன்ஸ் நான் என் வேலைக்கும் என்ன மற்ற காரியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. கரங்களை ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க சொல்ல மாட்டீங்களா? என் கிரியை ஆண்டவரை கோபப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். என்னுடைய கிரியை ஆண்டவர் என்ன படுத்துது? நான் நிறைய நேரத்துல என்ன ப்ளீஸ் பண்ண பாக்குறேன். நான் நிறைய நேரத்துல என்னுடைய சொந்தக்காரங்களை ப்ளீஸ் பண்ண பாக்குறேன். நான் நிறைய நேரத்துல என்னுடைய சொந்த காரியங்களையும் சொந்த கிரியைகளுக்கும் இடம் கொடுத்து ஆண்டவரை எப்ப தெரியுமா வச்சுக்கிறேன்? நிறைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவரை ஊறுகாய் மாதிரி வச்சுக்கிறாங்க. எப்படி? வேணும்னா தொட்டுக்கணும். My God is not a pickle. என் தேவன் நீ தொட்டுக்கொள்றதுக்கு அவர் ஊறுகாய் கிடையாது. அவர் உன்னை அவர் தான் உன் வாழ்க்கையில முதலா இருக்கணும். என் வாழ்க்கையில சமாதானம் வரணும், உன் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகணும், உன் வாழ்க்கையில நிம்மதி உண்டாகணும், உன் வாழ்க்கையில சுகம் உண்டாகணும், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனனை விட்டு மாறணும் அப்படின்னா முதலாவது என் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இங்க என்ன உண்டாயிற்று? இவர்கள் வர மாட்டேன் என்று சொன்னதுனாலே ராஜாக்கு என்ன உண்டாயிருச்சா? கோபம் உண்டாகி. கீழே வாசிங்களேன் என்ன நடந்துச்சு? சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து ஆண்டவருடைய கோபம் அவர்ல போய் என்ன பண்ணிருச்சா? ஆண்டவர் ஏங்க இந்த ஊமையை சொல்லணும்? Why should God should say this parable? ஆண்டவர் இந்த ஊமையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய கோபத்துல இருந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தப்பித்துக் கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு நாள் இந்த பூமிக்கு அவர் வரப்போறாரு. வரும்போது அவருடைய கோபாக்கினிலிருந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தப்பித்துக் கொள்ள வேண்டும். சரி பாருங்க, கீழே வாசிங்க.
அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். பாருங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம விருந்து வந்துருச்சு, நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வரலன்னா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை புடிங்க ஆண்டவர் இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? If I'm not going to come, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இல்ல, தேவனை நான் தேடல, கர்த்தரை நான் தேடல அப்படின்னா எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு போயிடும்? சொல்றாரு, ஆயத்தமா இருக்குப்பா கல்யாண விருந்து, அது வேஸ்ட் நினைக்க கூடாது, போக கூடாது. ஆகையால் நீங்கள் வழி சந்தியிலே போய் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, நாங்கெல்லாம் ஆரம்பத்துல செய்யாத ஊழியம் நீங்களா பண்ண போறீங்க, நாங்கெல்லாம் ஜெபிக்காத ஜெபமா நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப அழைக்கப்பட்ட விருந்துக்கு நீ என்ன செய்யல, வரல, இன்னொருத்தன் வந்துட்டான், அவனுக்கு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவனுக்கு போயிருச்சு. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பண்ண ஆரம்பத்துல எப்படி இருந்த பழைய கதையெல்லாம் பேசுறதா விட்டுரு, இப்ப என்ன பண்ற, இப்போ உன் அழைப்பு எப்படி இருக்குது, நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஏன் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, நீ இருக்க வேண்டிய, நீ இங்க உள்ள இருக்க வேண்டிய நீ இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்க கொஞ்சம் நினைத்து பார். You are called but still you are not chosen. நீ அழைக்கப்பட்ட, இன்னும் என்ன ஆக்கப்படல, தெரிந்து கொள்ளப்படல. ஏன் தெரிந்து கொள்ளப்படல அப்படின்னா நீ தேவனுடைய அழைப்பை என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். சில நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருங்க, நீ ஊழியத்துக்கு வரணும். சிலர்ல நான் பின்னாடி வரேன், நேரம் இல்லாத வேகமா போறேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார் வாசி. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 இருந்து வேகமா வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 இருந்து வேகமா வாசிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ரோமர் 8:28 இருந்து வாசிங்க. ஓ glory. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் அழைக்கல, he has already planned it. ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்காரு. அவர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் சேருகிறவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் எப்படி நடக்குதா, நன்மைக்கு எது நடந்தாலும் ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். சில நேரத்துல எனக்கு கண்ணீர் வருதா, நன்மைக்கு எதுவாகவே. சில வேளை நான் பட்னியா இருக்கிறேன்னா நன்மைக்கு எதுவாகவே. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? இதா இப்போ நம்ம சர்ச்சில் சீக்கிரமா இந்த செவரு இப்போ இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த செவரு சீக்கிரம் எழும்ப போகுது. எழும்பிடுச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்காது, வெளிச்சமும் இருக்காது, காற்றோட்டமும் இருக்காது. நான் இந்த நெருக்க ஒவ்வொரு நாளும் நான் வாக்கிங் போகும்போதெல்லாம் ஆண்டவர் ஜோம் பண்ண, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுங்க ஆண்டவரே, ஒரு நல்ல இடத்த கொடுங்க ஆண்டவரே, நல்ல இடத்த கொடுங்க ஆண்டவரே ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த நெருக்கம் வரும்போது எனக்கு ஒவ்வொரு டைமும், எனக்கு ஒரு நான் அடிக்கடி சொல்றது, எனக்கு ஒவ்வொரு டைமும் தேவன் எனக்கு நெருக்கம் கொடுக்கும்போது அதுக்கு பிற்பாடு தேவன் எனக்கு ஒரு பெருக்கத்தை கத்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு என்னைக்கெல்லாம் கஷ்டம் வருதோ கர்த்தர் அதுக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கீழே வாசிங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். God has chosen someone. அவர்களை சூஸ் பண்ணிட்டு then he is calling, அவர்களை அழைக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய அழைப்பிற்கு எவன் ஒருவன் பங்குள்ளவனா இருக்கிறானோ, பாத்திரவனா இருக்கிறானோ, the days is going to come and God is going to glorify you. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை அழைப்பு சாதாரணமா இருக்கலாம்.
இப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப வேதனையா இருக்குதுங்க, ரொம்ப வேதனையா இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாங்கெல்லாம் சின்ன வயசுல, நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். என்னன்னா, சின்ன வயசுல யாராவது இந்த மாதிரி முன்னாடி நின்று பலிபீடத்தில் நின்னோ அல்லது ஒரு ஸ்டேஜில் நின்று பேசிட்டா அது ஒரு பெரிய விஷயம். ஸ்டேஜில் நின்று பாடுறதும் பேசுறதும் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் இருக்குது. எல்லாம் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு செல்ஃபியும், இன்னைக்கு அவன் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு அவன் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டு, இன்னைக்கு அதுலயே ஒரு மோகத்துல என்ன செய்யிட்டு இருக்கான், சுத்திக்கிட்டு இருக்கிறான். அது அல்ல மேன்மை. மேன்மை என்பது கர்த்தரனை உயர்த்துகிற தன்மை இருக்குது பாருங்க. அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தார், அழைத்தவர்களை என்ன ஆக்கினாரு, நீதிமான் ஆக்கினார். நீதிமான் ஆக்கினவங்களை ஆண்டவர் என்ன படுத்துவாராம், he is going to glorify you. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்தின் மகிமையை காட்டிலும் கர்த்தரன் உயர்த்தி ஆரம்பிச்சிட்டாருன்னா கர்த்தர் வேற யாராலும் உன்னுடைய உயர்வை தடுக்கவே முடியாது. உன்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா உன் உயர்வை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க. நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். Because I am not called by man, I am called by God. நான் மனிதனால் அழைக்கப்படவில்லை. யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சரி, வேகமா நேரம் போயிருச்சு. பிரைஸ்ல வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டுட்டார்னா யார் அந்த மனிதனை குற்றம் படுத்தவே முடியாது. இதுல ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவர் எப்படியோ ஆண்டவர் என்னை ஊழியக்காரனை மாத்திட்டாரு. ஊழியக்காரனை மாத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் நிறைய விமர்சனங்கள் என்ன செய்யும், வரும். நிறைய பேர் முன்னாடி விட்டு பல காரியங்கள் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஐயா, உங்க வாழ்க்கையில் நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய காரியங்கள் பேசுவாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், எவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு எவர்களை தேவன் நம்முடைய ஊழியத்திற்காய் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவர்களை ஒருவரும் ஒரு காலம் குற்றம் சாட்டவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? குற்றம் சாட்டின இந்த காதல வாங்கி இந்த காதல ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் நீ நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? நீ நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லட்டுமா? ஒரு ரகசியம். யார்கிட்டையும் தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. என்னன்னா, ஒருத்தர் யாராவது பேசினான்னு இந்த காதல வாங்கி இந்த காதலை அடைச்சிடாதீங்க. என்ன பண்ணிருங்க, ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஏன் சொன்னா, உங்களை அழைத்தவர் உண்மையல்லவர். அல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் என்ன படுத்தாது, காயப்படுத்தவே படுத்தாதுன்னு சொல்லுங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது வேகமா வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. வேகமா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை ஆண்டவர் உங்களை எங்கிருந்து தெரியுமா அழைச்சிருக்கிறாரு. அழைப்புன்னு பேசணும். உங்களை அழைத்தவர், முன்குறித்தவர் அழைத்தார். அழைத்ததுக்கு அப்புறம் நீதிமான் ஆக்கினவரை மகிமைப்படுத்தினார். அப்படின்றது அழைக்கும் போது ஆண்டவர் எங்க தெரியுமா உங்களை அழைச்சிருக்காரு, உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஒரு இல்லையா சொல்லுங்களேன். My calling is not an ordinary calling, brother. என்னை ஆண்டவர் சும்மா அழைக்கல. அருமையான ஐயா சொன்னது போல, நாங்க சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துட்டு போற அழைப்புக்காக ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கல. அவருடைய ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாஸ்டர் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும் இல்ல, பாஸ்டர் மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லணும் இல்ல, பாஸ்டர் மட்டும்தான் ஆராதனை நடத்தணும் இல்ல, பாஸ்டர் மட்டும்தான் என்ன செய்யணும், வியாக்கியானங்களை பண்ணணும் இல்ல. கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா, உங்களை கர்த்தர் அதற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்ம நேற்று இப்ப 2 வாரமா நம்முடைய பைபிள் ஸ்டடியில ஒரு காரியம் பண்றோம். என்ன தெரியுமா, நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டு நாங்க ரவுண்டா உட்காந்து ஒவ்வொரு அதிகாரத்தை ஒரே அதிகாரத்தை எல்லாரும் படிச்சுட்டு அதுல இருந்து அவங்களுடைய தாட்ஸ் ஒவ்வொருத்தரா பேச சொல்றோம். இதுல பேசாதவங்க கூட நேற்றுக்கு என்ன செய்தாங்க, பேசினாங்க. நான் ஏன் தெரியுமா சொல்றேன், கர்த்தர் உங்களை அப்பேற்பட்ட கிரியுள்ளவர்களா கர்த்தர் மாற்றுவார். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட நீ என்ன செய்துட்டு இருக்கன்றதை மாத்திரம் இன்னைக்கு புரிந்து கொள். ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் கர்த்தர் எங்களை என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று. 1 பேதுரு 2:9. அதானா நான் எங்கேயோ மாத்திட்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு இந்த வசனம், மன்னிக்கணும். இவர்கள் ஆட்டுக்குட்டியானோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க நல்ல மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. அவரோடு கூட, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். யாரோடு கூட இருக்கிறவங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவங்க. எப்பேற்பட்டவங்களா இருக்காங்களா? அழைக்கப்பட்டவர்களா இருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறாங்க, உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதை நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நேரம் இல்லாதபடி பிற்பாடு நீங்க வாசிங்க. நான் உங்களோடு கூட அடுத்த காரியத்திற்குள் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இந்த காலவெளியில் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் நீங்க அழைக்கப்பட்டீங்க, தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஆனா நாம் தெரிந்து கொள்ளப்படுவதற்கும் அழைக்கப்பட்டதற்கும் நம்மளால வர முடியாம இருக்கிற சில காரியங்கள், what are the, உங்களுடைய அழைப்பிற்கு what are the things that are stopping from God's calling? தேவனுடைய அழைப்பிலிருந்து உங்களை தடுக்கும் சில காரியங்களை வேகமாய் சொல்லி என் செய்தியை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதெல்லாம் உங்களை தடுக்குது. சில காரியங்கள் நம்மளை தடுக்குதா இல்லையா? ஆண்டவருடைய காரியத்துல பங்கெடுக்க முடியாம நம்மளை தடுக்குதா தடுக்கலையா? சொல்லுங்க பார்க்கலாம். தடுக்குதுன்னு சொல்றவங்க காரியங்களை ஒயிட்டங்க பார்க்கலாம். Is it stopping? Right. என்னெல்லாம் தடுக்குது அப்படின்றத இன்னைக்கு காலவெல்ல பார்க்கிறோம். The first thing, stubbornness. கடின இருதயம். ஏன் கடின இருதயம்? When God calls you to do something different from your own plan, you might be resistant. நீங்க ஒரு திட்டம் பண்ணி வச்சிருப்பீங்க, சரியா? நீங்க ஒரு திட்டம் என்ன பண்ணி வச்சிருப்பீங்க. என் வாழ்க்கை இப்படிதான் போகணும், நான் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? உன்னுடைய திட்டத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்மறையா இருக்குது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் சொல்ல, உன் வழி என் வழிகள் அல்ல. அப்ப எனக்கு பிரியமானது நடக்கல போது என் இருதயம் எப்படி மாறிடுது? கடினமா மாறிடுது. கேட்ட நான் என்ன சொல்றேன்? நான் நினைச்ச மாதிரி எந்த காரியமே என்ன செய்ய மாட்டேங்குது. நீ நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா ஆண்டவரை இப்பவே மதிக்க மாட்டேங்கிற. நீ நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா ஆண்டவர் எங்க மதிப்போம்? ஆமா, இங்க வசனம் சொல்லப்பட்ட you are stubborn-hearted. நிறைய நேரத்துல என் இருதயம் கடினமாய் மாறி விடுகிறது. ஏன் அப்படின்னா நான் நினைச்சதை என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயத்தை கடினப்படுத்து. வசனம் சொல்லுகிறது, இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சடுதியில என்ன செய்வானா? நாசமின்றி சடுதியில நாசமடைவன் சொல்லப்பட்டிருக்குது. You might be resistant, however God won't give you peace until you fulfill your calling. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு. இந்த தேவ திட்டத்தை செய்யாதவங்களுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்கவே இருக்காது. கடின இருதயம் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. என்னைக்கு நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறாயோ அன்னைக்கு உனக்கு சமாதானம் வரும். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அழைக்கப்பட்டவர்களை சும்மா ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் ஒருத்தர் அழைச்சிட்டாரு வச்சுங்களேன், நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஐயா கொஞ்சம் வாங்கயா, ஒரு அருமையான ஐயா இருக்காரு. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் இவரை நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். இவர் ஓடின ஓட்டமெல்லாம் இங்க நிறைய பேர் ஓடல, ரைட்? ஆனா இவரை ஆண்டவர் இந்த ஊழியத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சிருந்தார். நிறைய நேரத்துல ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நிறைய நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? நீ இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டே வந்தார். இவரே சொன்னதுனால தான் நான் திருப்பி சொல்றேன் உங்களோடு கூட. ஆனா அப்ப எல்லாம் அவருக்கு அந்த ஓட்ட முடியல. ஏன்னா அவருடைய ஓட்டம் காலையில் ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி, காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி 11 மணிக்கு ஓடுவார். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நீ இப்படியே இருந்தா நீ என்ன செய்ய மாட்ட, சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லி அவருடைய வழிக்கு வேற விதமா, அவருடைய திட்டத்துக்கு பதிலாக தேவன் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தை அவருடைய வழியில வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு சில காரியங்களை கர்த்தர் நடப்பித்தார். அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. ஆனா கடினத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து இந்த பலிபீடத்துல நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் சொல்றது இது எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, உங்கள் சொந்த திட்டத்துக்கு வேறுபட்ட ஒன்றை செய்ய கடவுள் உங்களை அழைக்கும் போது நீங்கள் எதிராய் இருக்கக்கூடும். இருப்பினும் நீங்கள் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றும் வரை கடவுள் உங்களுக்கு அமைதியை என்ன செய்ய மாட்டார்? தரவே மாட்டார். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றது புரியுதுன்னு சொல்ல எத்தனை பேர் சொல்றீங்க? தேங்க்ஸ் யா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவ திட்டத்தை நீங்க செய்யற வரைக்கும் உங்களுக்கு என்ன வராது? அப்போ நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க,
நான் எங்க தேவ திட்டத்தை செய்யாம என் இருதயம் எப்படி இருக்குது, கடினமா இருக்குதுன்னு சொல்லுங்க. ரெண்டாவது பயம், fear. God often calls people to do things that their risk seems crazy. சில வேளை ஆண்டவர் ஊழியம் செய்ய அழைக்கும் போது சில வேளை ஊழியம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சீசன்ல பார்த்து சொன்னாரு, நீங்க ஊழியத்துக்கு போகும்போது எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எதுவுமே எடுத்துட்டு போக கூடாதுன்னாரு. ஊழியத்துக்கு போகும்போது என்ன செய்யக்கூடாது, எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், எப்படி ஆண்டவரே நான் எப்படி ஊழியத்துக்கு போறது, நான் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக் பண்ணிக்கிறேன். கையில காசு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், என்னுடைய அக்கவுண்ட்ல என்ன இருக்கணும், ஜிபேல என்ன இருக்கட்டும், காசு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா போவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ஊழியம் என்பது சாதாரணமா இல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான். சில வேளை இதனாலேயே நிறைய பேர் ஊழியத்துக்கு வர மாட்டேன்றாங்க, இதனாலேயே தேவனுடைய அழைப்புக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. Risk seems more crazy. Some reasons you might feel scared, including fear or failure. சில வேளை நமக்கு பயம் இருக்குது, ஒருவேளை நான் வந்து தோத்து போயிட்டேனா, சில வேளை யாராவது என்ன வந்து மதிக்கலைனா, சில வேளை என்னுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிருச்சுன்னா, சில வேளை நான் கர்த்தருடைய ஆலயத்துல பலிபீடத்துலன்னு சொல்றேன், சில நேரத்துல எனக்கே தோணும், நான் ஏன்டா ஊழியத்துக்கு வந்தேன், நான் ஏன் சர்ச்சு நடத்தணும், சர்ச்சு ஊழி எனக்கு தேவையில்லை, நான் பாட்டு உலகத்துல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு என் குடும்பத்தை வாழ்க்கையை எரிஞ்சிட்டு போயிடலாம், பார்த்துட்டு போயிடலாம். ஊழியம் என்பது சாதாரண காரியம் இல்லைங்க. ஊழியம் என்பது சாதாரண காரியமே இல்லை. இதுல 1008 காரியங்கள் இருக்குது. ஆனா எல்லாவற்றிலிருந்து பயந்தன்னு சொன்னா கர்த்தர் இந்த ஊழியத்துல கர்த்தரனை வைக்க மாட்டாரு. முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், உங்க இருதயத்துல கடினத்தை மாற்றணும். ரெண்டாவது பயத்தை மாற்றணும். மூன்றாவதாக இருதயத்துல கசப்பை மாற்றணும், bitterness. மூன்றாவது நீங்க மாற்ற வேண்டியது என்னத்தை மாற்றணும், கசப்பு, bitterness. A bitter heart can make prayer fruitless or hinder access to God's presence. சில வேளை நமக்கு கசப்பு வந்துருச்சுன்னா ஜெபிக்க மாட்டோம், கசப்பு வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு வர மாட்டோம், கசப்பு வந்துருச்சுன்னா தேவனுடைய ஊழியத்தை என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். கசப்பு வந்துருச்சுன்னா மற்றவர்களோடு கூட என்ன வச்சுக்க மாட்டோம், சொல்ல மாட்டோம், பேசவும் மாட்டோம், உறவை என்ன செய்ய மாட்டோம், வைத்துக்க மாட்டோம். தேவனுடைய அழைப்பை பெறணும்னு சொன்னா உன் வாழ்க்கையில இருக்கிற கசப்பை மாற்றும். எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. என் கையில இருக்கிற விரலே வித்தியாசமா இருக்கும்போது உலகத்துல பல பேர் பலமா இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால யாருகிட்டையும் என்ன எடுக்காதீங்க, கசப்பு. நான் ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை நிறுதியத்தில் வந்துச்சு, இந்த உலகத்துல கூடுமான வரைக்கும் மனுஷருடைய அன்பை சம்பாதித்துக்கொள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை சம்பாதிங்க, மனுஷனுடைய அன்பை, தேவ அன்பை சம்பாதித்துக்கொள். ரெண்டாவது எதையும் சம்பாதித்துக்கொள். அடுத்தது நாலாவதாக unthankfulness. சில நேரத்துல நான் அழைக்கப்பட்டவனா இருந்தும் தெரிந்து கொள்ளாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் செய்த நன்மைக்கு நான் எப்படி இல்லை, நன்றி உள்ளவனா இல்லை. I am not thankfulness God. நன்றியற்ற தன்மை. An unthankful heart is the first indication of turning away from God. தேவனிடத்துல தூரமா போறதுக்கு முதல் படியே என்ன தெரியுமா, எவன் ஒருவன் தேவனுக்கு நன்றி இல்லாதவனா மாறுகிறானோ அவன் தேவனிடத்திலிருந்து தூரமாய் போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இந்த வஸ்திரம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், இது யார் கொடுத்தது, எனக்கு வஸ்திரம் யார் கொடுத்தது? நான் ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்றேன். நான் ஆரம்பத்துல நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல, நான் 93 94 அந்த நாட்கள்ல ஊழியத்துக்கு வரும்போது அப்பெல்லாம் எனக்கு ட்ரெஸ் கிடையாது. அப்பெல்லாம் நாங்கள் இருந்த ஸ்தாபனத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் அனுப்புவாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நாங்கள் ஓடி போய் அந்த ஒரு ரூம்ல போட்டிருப்பாங்க. நாங்கள் எங்கள் ட்ரெஸ் எல்லாம், நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும் போது அந்த ஊழியத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போய் எடுத்தா ஒவ்வொரு பேண்ட் சைஸும் எவ்வளோ பெருசு இருக்கும், ரொம்ப 48 43 அப்படின்னு இருக்கும். நான் எங்கள் சைஸே 28 சைஸ் தான், 28 பெரிய சைஸு. ஆனா அந்த பேண்ட் எல்லாம் கொண்டு வந்து டெய்லர் கிட்ட கொடுத்து ஆல்டர் பண்ணி போட்ட நாட்கள் எத்தனையோ இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் போடுற வஸ்திரம் திருப்பி திருப்பி போட முடியாம ஒரு நாளைக்கு ஒரு வஸ்திரம் போடுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துறார் அல்லவா. நான் தேவனுக்கு நான் எப்படி நன்றி இல்லாதவனா இருக்க முடியும்? என்னை ராஜாக்களோடு பிரபுக்களோடு கர்த்தர் உட்கார வைத்தார் அல்லவா. என் ஆண்டவருக்கு நான் எப்படி நன்றி இல்லாதவனா இருக்க முடியும்? ஒன்னு சொல்றேன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் எப்படி இருக்கணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நான் அடுத்ததாக ஐந்தாவதாக pride, பெருமை.
சுய பெருமை உன்னை தேவனால தெரிந்து கொள்ளப்பட முடியாதவனாய் போய்விடும். When you think you can handle things on your own, you might not feel to need to go to God. என்னைக்கு என் காரியத்தை நானே பார்த்துக்க முடியும்னு என்னைக்கு உனக்குள்ள ஒரு பெருமை வருதோ அன்னைக்கு தேவனிடத்துல வரவே முடியாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்படவே முடியாது. கடைசியாக idolatry. When you think something else will satisfy you more than God. எவன் ஒருவன் தேவனை காட்டிலும் வேற எந்த காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறாயோ நீ தெரிந்து கொள்ள பாத்திரமாய் மாற முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு நான் சொல்ல நல்லா மறுபடியும் சொல்றேன். தேவனை காட்டிலும் எனக்கு இது முக்கியம்னு சொல்லி எவன் ஒருவன் ஓடுகிறானோ அது அவன் வாழ்க்கையில விக்கிரகமா மாறிவிடும். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவே முடியாது. அழைக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனா எப்படி இருக்க முடியாது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கவே முடியாது. எத்தனை பேர் இந்த காலவெல்ல சொல்றீங்க, நான் அழைக்கப்பட்டவனா இருக்க விரும்பல பாஸ்டர், நான் எப்படி இருக்க விரும்புகிறேன்? I don't want you to be a called people. நான் எப்படிப்பட்டவனா மாறணும்? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறணும் அப்படின்னு சொன்னா நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் உன் இருதயத்தில் இருக்கிற கடினத்தை நினைச்சிடணும், எடுத்தன stubbornness. இரண்டாவது தேவனுக்குள்ள இருக்கிறதான தேவனை குறித்து இருக்கிற மற்றவர்களை குறித்து வேற எந்த காரியத்தை குறித்து இருக்கிற பயத்தை மாற்றணும். மூணாவது இருதயத்தில் இருக்க எதை மாற்றணும்? கசப்பை மாற்றணும். பாஸ்டர் எனக்கு அவங்க வந்த இதை சொல்லிடுவாங்க. நான் சொல்றேன், அவங்க உன்னை அழைக்கல, உன்னை அழைத்தது ஆண்டவர். எத்தனை பேர் இந்த காலவெல்ல என் கூட நான் அழைக்கப்பட்டவனா இருக்க வேண்டாம் பாஸ்டர், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Because if you are being chosen, you will be used mightily for God's purpose. நீ தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருப்பாயானால் தேவனுக்காய் பயன்படுகிற ஒரு பெரிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த காலவெல்ல நான் விரும்புறதெல்லாம் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். என் தாயும் தகப்பனும் சிறு வயதுல என்னை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். You are chosen. ஆண்டவர் உங்களை அழைச்சாரு, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனை மாறிட்டீனா உன் வாழ்க்கை வேற விதமாய் மாறும். நாலாவதாக நீ நன்றி உள்ளவனா இருக்கணும். மூணாவது உனக்குள்ள இருக்கிற சுய கர்வத்தை என்ன செய்யணும்? விட்டுறணும். ஆறாவதாக உனக்குள்ள தேவனை காட்டுல வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸா இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கு என்ன செய்து விட்டுரு. God has a purpose for you. ஆண்டவர் உனக்கு ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களை தேவனுடைய வார்த்தைக்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? எழுந்து நிற்போமா? எத்தனை பேர் உங்களை கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரே அழைக்கப்பட்டவனா இருக்க கூடாது ஐயா, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்க வேண்டும். Why? Because God has a purpose. வர பிரச்சனையெல்லாம் பெருசு இல்ல பாஸ்டர், பிரதர், சிஸ்டர். வருகிற பாடுகள் பெருசு இல்ல, வேதனைகள் பெருசு இல்ல. கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி ஓடுவீர்களானால் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படும். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாட்டை நீங்க பாடணும். நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதி
இருக்கிறேன்